ஒரு சூப்பரான ஊரோட கதைய கேட்கலாம். அந்த ஊர்ல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ரொம்ப செழிப்பா சந்தோஷமா இருந்த ஒரு ஊர்ல தான். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. தங்களோட தோட்டத்துல என்ன காய் பழம் விளைஞ்சாலும் அத சந்தோஷமா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இயற்கையே கொடுத்துச்சு. நல்லா வெயில் அடிக்கும், செடிங்க செழிக்கிற மாதிரி கரெக்டான நேரத்துல மழையும் பெய்யும். அதனால யாருக்குமே சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இல்ல. ஆனா ஒரு நாள் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? வார கணக்குல ஒரு சொட்டு மழை கூட பெய்யல. வானம் அப்படியே பொட்டல் காடு மாதிரி இருந்துச்சு. காத்துல சூடும் புழுதியும் தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தா அந்த ஊரே தலைகீழா மாறிடுச்சு. முன்னாடி எல்லார்கிட்டயும் கூட கூடையா பழங்கள் இருந்துச்சு. எல்லார் முகத்திலயும் சிரிப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ கூடையெல்லாம் காலி. முகமெல்லாம் வாடி போய் கவலையோட இருக்காங்க. இப்போதான் நம்ம கதையில உங்கள மாதிரியே ஒரு சின்ன பையன் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றான். பகிர்ந்து குடுக்கற அந்த நல்ல மனசெல்லாம் இப்போ மக்கள்கிட்ட இருந்து போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கே சாப்பாடு பத்தல. நம்ம குடும்பத்துக்கு போதுமான சாப்பாடு கிடைக்குமான்ற கவலை தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்ம கதையில வர்ற அந்த சின்ன பையன் அவனோட மரத்துல இருந்த ஒரே ஒரு கடைசி ஆப்பிள பாக்குறான். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குன்னா நீங்க அதை யாருக்காவது குடுப்பீங்களா? பசி வயித்துல இருக்கும்போது மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தோன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த பையனுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் குடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அதே சமயம் அவங்க வீட்டுக்கும் அந்த ஆப்பிள் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு பேரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த நிலைமையில தாராளமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆமாங்க, மழை திரும்ப வந்துடுச்சு. முதல்ல லேசா தூர ஆரம்பிச்சு, அப்புறம் சும்மா பேய் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. காஞ்சு போன பூமிக்கு அமிர்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, வானத்துல இருந்து கிடைச்ச இந்த பரிசு எல்லாத்தையும் எப்படி மாத்துச்சுன்னு இப்ப பாக்கலாம். மழை வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்க. முதல்ல தோட்டங்கள்லாம் மறுபடியும் பச்சை பசேல்னு மாறிடுச்சு. அப்புறம் பழங்கள்லாம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சுது. எல்லார்கிட்டயும் போதுமான சாப்பாடு இருந்துச்சு. இப்ப பாருங்க, பகிர்ந்துக்கிறது எவ்ளோ ஈஸியாகிடுச்சு. அப்போ இந்த கதை மூலமா நம்ம கத்துக்கிட்ட அந்த பெரிய ரகசியம் என்ன? ரொம்ப சிம்பிள். மத்தவங்களுக்கு நாம நல்லது செய்யணும்னா முதல்ல நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கணும். நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இருந்தாதான் நம்மால மத்தவங்களுக்கு மனசார உதவ முடியும், இல்லையா? அதனாலதான் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம நன்றி சொல்லணும். ஒரு டம்ளர் தண்ணி, இல்ல ஒரு பழம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மள நல்லவங்களா, கருணை உள்ளவங்களா இருக்க வைக்குது. சரி, இந்த கதையை கேட்ட நீங்க இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச எந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த உலகத்துக்கு நன்றி சொல்வீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில நாம சந்திக்கலாம்.